இப்போ எதுக்கு நான் தண்ணிக்குள்ளே இவ்வளோ வேகமாக ஓடுறேன்னு யோசிக்கிறேங்க. வேற எதுக்குங்க, சாக தான் போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் சாகிற அளவுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைன்னு. என் பிரச்சனையே என்னை காப்பாற்றுறாங்க இவங்க 2 பேர் தாங்க. புரியல, அது என்னன்னு நீங்களே பாருங்க. எழுந்துடா. டேய் அக்ஷய், எழுந்திரிடா டேய். டேய் எழுந்திரிடா. டேய் அக்ஷய் ப்ளீஸ் அக்ஷய் எழுந்திரிடா. எழுந்திரிடா, நான் அம்மாட்ட என்னடா சொல்லுவேன்? எழுந்திரி அக்ஷய் ப்ளீஸ் டா. டேய் எழுந்திரிடா. இதாங்க எங்கள் கஃபே. இந்த கஃபே ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். இதோ இங்கே நிற்கிறாளே, இவ தான் என் ஃப்ரெண்ட் ஸ்ரீ. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோம். இவன் என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லைங்க, இவ தான் எனக்கு எல்லாமே. சொல்லப்போனால் அவள் தான் என் உலகம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா அவள் தான் முதல்ல வந்து நிற்பா. ஓகே சார். டேய் இங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கஸ்டமர் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போய் ஆர்டர் எடுடா. இவ எப்பவுமே இப்படி தாங்க, என்னை திட்டியே என்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிடுவா. சார் என்ன சாப்பிட்றீங்க? ஒரு சிக்கன் மோமோஸ், ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓகே சார். டேய் அக்ஷய் செகண்ட் டேபிள் என்னடா கேட்டாங்க? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சிக்கன் பர்கரும் கேட்டாங்க. ரெடி பண்ணிட்டல? அதான் பண்ணிட்டு இருக்கேன். சரி. டேய் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன்டா, மறந்தே போயிட்டேன். சொல்லு ஸ்ரீ. நேத்து விஷால் கால் பண்ணான்டா. யாரு விஷால்? டேய் நம்ம கூட ஸ்கூல்ல படிச்சானே அவன்தான்டா. அப்படி யாரும் எனக்கு ஞாபகம் இல்லையே. அவன் எதுக்கு உனக்கு கால் பண்ணான்? சும்மா தான்டா பண்ணான். ஏதோ ரீயூனியன் அரேஞ்ச் பண்றானா, அதுக்காக எல்லாத்துக்கும் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் கால் உனக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். இப்பதான் ஸ்கூல் முடிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ரியூனியனா? டேய் நம்ம ஸ்கூல் முடிச்சு 8 வருஷம் ஆகுதுடா. 8 வருஷம் ஆயிடுச்சா? இன்னும் உனக்கு ஸ்கூல் பையனே நினைப்பு. இத புடி, இந்த காஃபி எடுத்துட்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுப்போ. சரி. வேற சார்? ஓகே. ஹாய் அக்ஷய், ஹாய். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க யாரு? என்ன தெரியல? தெரியல. நம்ம 2 பேரும் ஒண்ணா படிச்சோமே, 10th ஸ்டாண்டர்ட், ஆர்எஸ்கே ஸ்கூல், திருச்சி. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இல்லையா? ஹே ஹாய்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்ன நெக்ஸ்ட் வீக் தான் வரேன்னு அதுக்குள்ள வந்துட்ட? நான் தான் நேத்தே உனக்கு கால் பண்ணல. சரி வா உட்காந்து பேசலாம் வா. இதோ வரேன். சரி ஓகே சார். சொல்லுடா, என்ன திடீர்னு? ரீயூனியன் தான் இன்னும் 1 வீக் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்துட்ட? இல்ல, ரீயூனியனுக்காக நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, அதான் கொஞ்சம் ஏர்லியாவே வந்துட்டேன். சரி, என்ன சடனா ரீயூனியன்லாம்? யார் பிளான் இது? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இல்லாமல் நீங்களும் ஃபேமிலி ஒர்க்குன்னு ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களா, சரி அதான் உங்களை மிஸ் பண்ணேன். அப்படியா? யார் யார்கிட்டலாம் சொல்லியிருக்க? எல்லாம் வராங்களா? எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கேன், யார் வராங்கன்னு தெரியல. சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? நான் இந்த ஊருக்கு புதுசு, நான் பர்ச்சேஸ் பண்ணோம், அதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, நான் வரேன். சரி நீ ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை வேணாம் ஸ்ரீ. டேய் இது நம்ம கடைடா, என்ன வேணும் சொல்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி உனக்கு என்ன தோணுதோ எடுத்துட்டு வா. சரி இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன சொல்றாங்க உங்க புது ஃப்ரெண்டு? டேய் அவன் புது ஃப்ரெண்ட் இல்லடா, நம்ம பழைய ஃப்ரெண்டு தான். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம், அதான் சும்மா பேசிட்டு இருந்தோம். சரி நீ அவன்கிட்ட சரியா பேசவே இல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் கஸ்டமர் கவனிச்சிட்டு இருந்தேன், அதனால தான் பேச முடியல. ஓஹோ நடிக்காதடா, நான் அவன்கிட்ட பேசுனனால உனக்கு பொசசிவ் அப்படிதானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் கஸ்டமர் கவனிப்போ. சி மறைக்க முடியலன்னு தான் தெரியுதுல. அவன் ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு தான்டா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஸ்கூல் டேஸ்ல தான் அவன் பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தானா, இப்போவும் என்ன அவன் அப்படியே விட இருப்பான்? பசங்களை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும், நீ எதுக்கும் அவன்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு சரியா? டேய் நீ என்ன என் லவ்வராடா? எதுக்கு லவ்வர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? இல்லை இல்லை சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போய் உன் வேலையை பாரு போ. இந்த விஷால், இது எங்க கஃபேயோட ஸ்பெஷல், சாப்பிட்டு பாரு. ஓகே.
சூப்பராக இருக்கு ஸ்ரீ. ஆமா, என்ன அக்ஷய் என் கூட பேசவே மாட்றான்? நான் வந்தது அவனுக்கு எதுவும் பிடிக்கலையான்னு? ஏய் அப்படிலாம் இல்லடா, கஸ்டமர் நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, அதான் அவன் கொஞ்சம் பிஸியா இருக்கான். முடிச்சிட்டு வந்து அவனே பேசுவான். ஓ சரி சரி சரி, ஷாப்பிங் போகலாமா? இப்போ ஃப்ரீயா இல்லை இருந்தே ஆகணுமா? இப்போ வா. சரி, நான் அக்ஷய்கிட்ட பேசிட்டு வந்துடவா? இப்போ உனக்கு ஓகேனா இப்போ நம்ம போகலாம், இல்லை அப்புறம் கூட போய்க்கலாம். சரி ஓகே, நீ வெயிட் பண்ணு, நான் அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஆ சரி ம். ஓகே. டே அக்ஷய், ம். ஏன்டா நீ விஷால்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? அவன் எவ்வளோ ஃபீல் பண்றான் தெரியுமா? ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே யார் வேலையை பார்க்குறது? சரி, விஷால் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுமா, அவன் என்னையும் கூட கூப்பிடுறான், நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன் அவன் தனியாக போக மாட்டானா? உன்னை எதுக்கு துணை கூப்பிட்றான்? டேய், அவன் சென்னைக்கு புதுசுடா, நம்மள தவிர இங்க அவனுக்கு வேற யாரு தெரியும்? சரி, அப்ப நீ வேணா போயிட்டு வரியா? நான் கடையை பாத்துக்கிறேன். என்னாலாம் போக முடியாது. நீ வேணா போயிட்டு வா. ஆனால் பத்திரமா போயிட்டு வா. சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கடையை பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். ம். விஷால், இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் 2 மினிட்ஸ்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ம் சரி ஓகே. ம். மச்சான் என்னடா ஆச்சு? ஏன் வந்ததுலேருந்து பேச மாட்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதான் ஒழுங்காக பேச முடியல. ஓ அப்படியா? பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ கூட அடுத்து ஒரு புது பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கான பிளான்ஸ் தான் போயிட்டு இருக்கு. சூப்பர்டா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அக்ஷய், நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரம் என்ன. ஓகே பாய். பாய்.